அனைவருக்கும் வணக்கம். தியாகராஜன் ஃப்ரம் துண்டுபிடி. இன்னொரு அவேர்னஸ் மெசேஜ். ஒன் ப்ளஸ்ஸே அதாவது ஏகப்பட்ட குழப்பங்கள், கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி அதில் பேச போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் காசை வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் வந்து இதில் நான் சொல்ல போகிறேன். நான் ஃபைன், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முடிஞ்சால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் நிறைய அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போது நிறைய சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு முன்னாடி, சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வருது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை டிஸ்பிளே மாற்றணுமான்றாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒன் ப்ளஸில் வந்து அந்த 8க்கு மேலே இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வந்திருக்கு. என்னென்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண உடனே லைனாக வருது. உங்களுக்கு பிக்சர் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. ரொம்ப லைனாக வருது, அதனால் வந்து டிஸ்பிளே போயிருச்சு அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் அது உண்மை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பர்சன்டேஜ் வேணால் வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம்ன்றது எல்லா மொபைலுக்குமே வரும். ஆனால் மெயினாக ஒன் ப்ளஸ் என்னென்னா அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைனாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் ப்ளஸ் கேரோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து நார்த் இந்தியாவிலும் சரி, இங்கே நம்ம சவுத் இந்தியாவிலும் சரி நிறைய இஷ்யூஸ் வந்துருக்கு. நான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைனாக இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் வந்து ஒரு சில சமயங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போனால் இல்லை இங்கே டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. அது உங்களுக்கு குறைஞ்சது 10,000 ரூபா ஆகும். நீங்கள் டைரெக்டாக வந்து போகக்கூடிய இடம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸோட சர்வீஸ் சென்டர் போயிட்டு நான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தால், ஏற்கனவே வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒரு நண்பருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி நடக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்கார், அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து கஸ்டமர் கேருக்கு போய் சர்வீஸ் சென்டருக்கு போய் கிளின்னு கிழிச்சு எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணார். அவங்க வந்து ஃப்ரீயாக அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து, ஏன்னா டிஸ்க்ளைமர் கொடுத்துறது நல்லதுங்க. ஸ்டடி பண்ண விஷயம் டோட்டலாகவே எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் ஆப்பில் போய் ஒன் ப்ளஸோட இஷ்யூன்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா இதை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் குவிஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி லைன் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் ப்ளஸ் 8க்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பலவிதமாக நல்ல வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான சிம்பிளான சொல்யூஷன், அந்த ஒன் ப்ளஸ் கேரில் வந்து நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒன் ப்ளஸோட கஸ்டமர் கேருக்கு சர்வீஸ் சென்டருக்கு போங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ வந்து அவங்க உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இன்னொரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அவர் போகும்போது வந்து இது வாட்டர் டேமேஜாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் டேமேஜாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு டேமேஜ் நடக்கலை. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பேசி அந்த இதை வந்து அவர் ஃப்ரீயாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூ அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி லைன் வந்துச்சுன்னா உடனே டிஸ்பிளே போயிடுச்சுன்னு நினச்சி போய் மாற்றிடாதீங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த கஸ்டமர் கேர் வந்து அவங்க பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. அவங்க நிறைய பேருக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் சென்டருக்கு போங்க. அந்த இஷ்யூவை வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கேன், என்ன மாதிரி லைன்ஸ் வரும் அந்த மாதிரிலாம் வந்து. ஸோ ப்ளீஸ் பி வெரி காஷன். அவசரப்பட்டு டிஸ்பிளே போயிடுச்சுன்னு நினச்சி போய் மாற்றிடாதீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு அவேர்னஸ் வீடியோவோட உங்களை நான் சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தியாகராஜன், துண்டுபிடி.